இந்த தலைப்பில் இடி வெர்சஸ் டிவிஎஸ்சின்னு சொல்லி நம்ம விவாத தலைப்பு வச்சுருக்கோம். இந்த இடி வெர்சஸ் டிவிஎஸ்சின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இடியோட ட்ராக் ரிப்போர்ட் நம்ம பல காலத்தில் பார்த்துக்கினே தான் இருக்கும். சுமார் ஒரு 5906 வழக்கில் இருந்து 1955 ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். ஒரு 6000 வழக்கு சுமார்னு வச்சோம்னா இந்த 11 வருஷத்தில் எத்தனை வழக்கு பதியப்பட்டிருக்கு, அந்த வழக்குலாம் யாருக்கு எதிராக பதியப்பட்டிருக்கு, அவர்கள்லாம் பிஜேபிக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா சுமார் ஒரு 25 பேர் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்கன்னா அதில் 23 பேரோட வழக்கை நீங்கள் அப்படியே தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு டிவிஎஸ்சி ஒரு வழக்கு போய் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா இதை நாங்கள் இன்னைக்கு சொல்லலை. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்னைக்கே ஊழல் பண்ணாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது திமுக மட்டும் இல்லை, அவங்களோட கூட்டணியில் இருந்த பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் நேரடியாக போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாரா இல்லையா? பாரத் டெண்டர் ஊழல்ல இருந்து, டெண்டர் முறைகேடு ஊழல்ல இருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இருந்து, எல்இடி இறக்குமதி ஊழல்ல இருந்து எல்லா ஊழலுமே அன்றைக்கே வழங்கப்பட்டது. உதாரணத்துக்கு அன்னைக்கு ராம்மோகன் ராவ் இருந்த காலகட்டங்களில் விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்டு தலைமை செயலகத்திலேயே போயிட்டு இது பண்ணாங்க. இப்போ என்னோட கேள்வி, அந்த வழக்கு தான் இப்போ வருது. அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் இப்போ. இதுல எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுதா? நான் முடியாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒப்புதல் தர வேண்டியவர் யாரு? ஆளுநர். இப்போ நேத்து ஒரு விவாதம் உங்களுதே நான் பார்த்தேன். நீங்க வெளியில பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அதை எப்படி அவ்வளவு கிளியரா ஜூம் பண்ணி எடுத்தாங்கன்னு நீங்க தான் கேட்டீங்க. நான் பார்த்தேன் அந்த ஷோவை. என்னோட கேள்வி, உங்களுக்கே அது தெரியுது. அப்போ வாண்டடா இடி ஒரு விஷயத்தை செய்யுது. இப்போ இந்த வழக்கு சம்பந்தமே நம்ம பேசணும்னா, இப்போ நீங்க விசாகன் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்ற அந்த வழக்கு சம்பந்தமே நம்ம பேசணும்னா கூட பதியப்பட்டது மொத்த எஃப்ஐஆர் எத்தனை? 42. அதுல 32 எஃப்ஐஆர் யாரோட காலத்துல பதிவுப்பட்டது? அதிமுகவோட ஆட்சியில பதியப்பட்டது. இப்ப விசாரணைக்கு வந்திருக்கிறது எது சம்பந்தமா? அது சம்பந்தமா தான் வந்திருக்கு. இப்ப என்னோட கேள்வி, வழக்கமா விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்த அந்த ஆதாரத்துல இருந்து நாங்க சொன்ன ஒரு பட்டியல் கொடுத்தோம், ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் அனுமதி தராம இருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆகுது? பிஜேபியோட கனெக்ட் ஆகுது.